10 நாட்கள்லயே நம்ம வயர்ல இருக்கிற கொழுப்பை நமக்கு சரி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது புதினா இலைன்னு சொல்லுவோம். இந்த புதினா இலை அப்படியே சாப்பிட முடியல அப்படின்னாக்கா அது சட்னி, அந்த மாதிரி சலாடு எது வேணாலும் நமக்கு சாப்பிடலாம். இனி புதினா இலை என்ன பண்ணும் கேட்டா, நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பை எடுத்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும். அப்போ வயர்ல இருக்கிற ஃபேட் டெபாசிட் எல்லாமே போய் நமக்கு வயறு லீன் ஆகும். பப்பாளி இல்லாட்டி பப்பாயான்னு சொல்லுவோம். இது நம்ம உடம்புல அடிஞ்சிருக்கிற கொழுப்பை எடுத்து வெளியில தள்ளுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். இதுல பப்பைன்னு சொல்ற ஒரு என்சைம் இருக்கு. இதுதான் நம்ம இதுக்காக ஹெல்ப் பண்றது. இதோட கேப்சூலே வெளியில கிடைக்கிறது அப்படின்னாக்கா ஒரிஜினலா கிடைக்கிற இந்த பப்பாயா எவ்வளவு ஹெல்ப்ஃபுல் ஆகும். இனி இந்த பப்பாயா பழுத்ததை விட நல்ல பச்சையா இருக்கிறது, நமக்கு குழம்பு ஏதோ செஞ்சு சாப்பிடுறது அதை விட ரொம்ப ஹெல்ப்ஃபுல். இனி பைனாப்பிள் நம்ம டெய்லி சாப்பாடுக்கு அப்புறம் கொஞ்சம் சாப்பிடுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ஏன்னா அதுல ப்ரோமாலின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அது நம்ம டைஜஷனை ரொம்ப ஹெல்ப் ஆகும். அதை விட்டா நம்ம ஃபேட்டை டீகம்போசிஸ் பண்றது, மெட்டபாலிஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். நெல்லிக்காய் ஜூஸ் 1 வீக் கண்டினியூஸ் குடிச்சாலேயே நம்ம வயர்ல இருக்கிற கொழுப்பு வெளியில தள்ளுறதுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னு தான் ஆயுர்வேதமே சொல்றது. நெல்லிக்காயில வைட்டமின் சி, நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு, இதெல்லாமே நம்ம சரீரத்தில் இருக்கிற கொழுப்பை வெளியே தள்ளுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும். பெருஞ்சீரகம் சொல்லுவோம். அடுத்து பெருஞ்சீரகம் நம்ம வயர்ல இருக்கிற கொழுப்பு, தொடையில இருக்கிற கொழுப்பு எல்லாமே வெளியே தள்ளுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது எப்படி யூஸ் பண்றதுன்னு கேட்டா, 2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்து ஒரு 1 லிட்டர் தண்ணியில நல்லா குதிக்க வச்சு அதுல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஒரு நாள் டிஃப்ரெண்ட் டைம்ல நம்ம குடிக்கணும். இது கூட நம்ம வயர்ல இருக்கிற கொழுப்பு எல்லாமே வெளியில தள்ளுறதுக்கு ஹெல்ப் ஆகும். அதை விட்டா நம்ம ஃப்ரை பண்ணணும் சாப்பாடு, பீஃப் ஆயிடுச்சு, சிக்கன் ஆயிடுச்சு, ஃபிஷ் ஆயிடுச்சு, எதா இருந்தாலும் அது கூட கண்ட்ரோல் பண்ணதும் நம்ம வயர்ல இருக்கிற ஃபேட் ரெடியூஸ் பண்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும். அதை விட்டு எவ்வளவு நம்மளால தண்ணி ஒரு நாள் நம்ம குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணி கூட குடிக்கிறதுக்கு, ஃபேட் ரெடியூஸ் பண்றதுக்கு ஒரு ஹெல்ப்பான வழி. சொல்லியிருந்த இந்த மெட்டீரியல் எல்லாமே வந்துட்டு நம்ம பாடியில இருக்கிற கொழுப்பை டீகம்போசிஸ் பண்ணிட்டு, மெட்டபாலிஸ் பண்ணிட்டு வெளியில தள்ளுறதுக்கு ஹெல்ப் ஆகுது. கண்டிப்பா உங்களுக்கு இது யூஸ் ஆகும். புது வீடியோகளுக்கு சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.